ஏகம் அநேகம் அமோகம் ஆனந்தனம் என்றுள்ள ரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனை விநாயகனை பற்றி வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் கேந்திரம் திரிகோணம் தொடர்பான விவரத்தை பற்றி பார்க்க உள்ளோம். பொதுவாக கேந்திரம் என்றால் லக்னத்திற்கு, அது எந்த லக்னமாக இருக்கட்டும், அந்த லக்னத்திற்கு 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள் கேந்திரமாகும். அதுபோல் லக்னத்திற்கு அது எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 5, 9 என்பது திரிகோணமாகும். அந்த வகையிலே நாம் முதலில் கேந்திரம் தொடர்பான விவரத்தை பார்ப்போம். இந்த கேந்திரத்திலே அமரக்கூடிய கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்தால் அதன் தசாகாலங்களிலே நற்பலன்களை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இது ஜோதிடத்திலே ஒரு விதி. அதுபோல் திரிகோணத்தில் சுபகிரகங்கள் அமரும்போது அது அதனுடைய தசாகாலங்களே நற்பலன்களை கொடுக்கும் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, முதலில் இந்த திரிகோணத்தை பார்ப்போம். திரிகோணத்தை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் கேந்திரத்தை பார்ப்போம். இந்த கேந்திரத்திலே என்ன ஒரு தொடர்பு என்றால், இந்த திரிகோணம் என்பது ஒரு முக்கோணமாக நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். இந்த கேந்திரம் என்பது பார்த்தோமேனால் ஒரு சதுரமாக நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த கேந்திரத்தை பொறுத்தவரை இந்த 1, 4, 7, 10க்குள் பார்த்தோமேனால் இந்த நவ கிரகங்களின் அந்த நட்சத்திரங்கள் முழுமையாக நவ கிரகங்களும் இந்த 1, 4, 7, 10க்குள் அடங்கிவிடும். உதாரணமாக மேஷத்தை நாம் லக்னமாக எடுத்துக்கொள்வோம். இந்த மேஷ லக்னத்தில் துவக்க நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பார்த்தோமேயானால் முதலில் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வின் நட்சத்திரம் வருகிறது. அப்போது கேது உள்ளே வந்துட்டார். அதுக்கடுத்து பரணி. இப்போ பரணி யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனின் நட்சத்திரம். அப்போது சுக்கிரன் வந்துட்டார், 2வது நட்சத்திரம். அடுத்து பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை என்பது சூரியனின் நட்சத்திரம். இப்போ 3 கிரகங்கள், நவகிரகங்களில் 3 கிரகங்கள் இந்த கேந்திரத்தில் வந்து விட்டனர். அதற்கு அடுத்தபடியாக நாம் இந்த கேந்திரத்தை கணக்கிடும்போது முறையாக ஜாதகத்தில் கணக்கிடும்போது கிளாக் வைஸில் கணக்கிட வேண்டும். இதன் தொடர்புகளை அறிந்து கொள்ள ரிவர்ஸாக ஆன்டி கிளாக் வைஸாக தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இதன் பலன் உங்களுக்கு புரியும். இங்கு இந்த 1ஆம் இடத்திலே முடிந்த நட்சத்திரம் என்று பார்க்கும்போது அஸ்வினி துவங்கி பார்த்தோமேனால் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அந்த வகையில் அஸ்வினி கேதுவின் நட்சத்திரம். அதற்கு அடுத்து பரணியானது சுக்கிரன் நட்சத்திரம். அதற்கு அடுத்தபடியாக இந்த சூரியன் பார்த்தோமேனால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இங்கு மகரமனையிலே உத்திராட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் வந்துவிட்டது. அதற்கு அடுத்து உத்திராடம், திருவோணம் பார்த்திங்கன்னா சந்திரனின் நட்சத்திரம். அதற்கு அடுத்து அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரம். அப்போது 1, 10 வந்துட்டோம். அதுக்கடுத்து 7. இங்கே முடிவு பார்த்திங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்திலே முடிவடைந்தது. இங்கு துலாமனையிலே சித்திரை துவக்க நட்சத்திரம். அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரம், ஏற்கனவே செவ்வாய் வந்துட்டார். அப்போது சித்திரை, சுவாதி, அப்போது ராகு உள்ளே வந்துட்டார். அதுக்கு அடுத்தபடியாக விஷாகம், அது குருவின் நட்சத்திரம் வந்துடுச்சுங்களா. அதற்கு அடுத்தபடியாக இந்த 4ஆம் இடத்தை பார்ப்போம். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது துவக்க நட்சத்திரம் என்று பார்க்கும்போது புனர்பூசம் நட்சத்திரம் வரும், அது குருவின் நட்சத்திரம். அதற்கு அடுத்தபடியாக புனர்பூசம், பூசம் பார்த்தோம்னா சனி பகவானின் நட்சத்திரம். அதற்கு அடுத்து ஆயில்யம் என்பது புதனின் நட்சத்திரம். இப்போ இந்த 1, 4, 7, 10 நாம் ஒரு சதுரமாக பாவித்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தொடர்பு கொள்ளும்போது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் ஆகிய நவகிரகங்களும் இந்த நவகிரகங்களின் நட்சத்திரமும் இந்த கேந்திரத்துக்குள் அடங்கிவிட்டது. சரி, நாம் இப்பொழுது கேந்திரத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக திரிகோணத்தை நாம் பார்ப்போம். திரிகோணம் என்றால் 1, 5, 9 என்பது திரிகோணமாகும். நாம் உதாரணமாக இந்த திரிகோணத்திற்கும் இந்த மேஷத்தை நாம் லக்னமாக பாவித்து பலன் எடுப்போம். அந்த வகையிலே இந்த மேஷத்தை நாம் லக்னமாக பாவிக்கும்போது மேஷம் 1ஆம் இடம் என்றால் அதற்கு 5ஆம் இடம் என்று பார்க்கும்போது இந்த சிம்மமனை 5ஆம் இடம். அதே நேரம் அதற்கு அடுத்து 9ஆம் இடம் என்று பார்க்கும்போது இந்த தனுசுமனை 9ஆம் இடமாக வரும். அப்போது இந்த 1, 5, 9 என்பது திரிகோணமாகும். நாம் இதை ஒரு முக்கோணமாக பாவிக்க வேண்டும். சரி, இந்த கேந்திரத்தில் ஒரு தொடர்பு இருந்தது. திரிகோணத்தில் என்ன விதமான தொடர்புகள் இருக்கிறது என்பதை பற்றி உங்களிடம் ஒரு சூட்சுமத்தை சொல்ல முனைகிறேன். அதாவது இந்த திரிகோணத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால் துவக்க நட்சத்திரம் என்று பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திலே துவங்குகிறது. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? அது கேதுவின் நட்சத்திரம். சரி, அதற்கு அடுத்து 5ஆம் இடத்திற்கு வருவோம்.
இந்த 5ஆம் மனையிலே முதல் நட்சத்திரம், அதாவது சிம்மத்திலே முதல் நட்சத்திரம் என்று பார்க்கும்போது மகம் நட்சத்திரம். அப்போ மகம் யாருடையது? கேதுவின் நட்சத்திரம். அதற்கு அடுத்து இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு மனையிலே முதல் நட்சத்திரம் என்று பார்க்கும்போது மூல நட்சத்திரம் வரும். இந்த மூலம் கேதுவின் நட்சத்திரமாகும். அதுபோல் இந்த 1, 5, 9ற்குள் ஒரு தொடர்பு உண்டு என்றால் இந்த துவக்க நட்சத்திரம் எந்த கிரகத்தின் நட்சத்திரம் துவங்குகிறதோ அதே நட்சத்திரத்தின் கிரகமே அதற்கு அடுத்து வரக்கூடிய 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் வருவார். அதுபோல் நாம் உதாரணமாக தற்பொழுது பார்த்தது என்னவென்றால், நாம் ஒரு இந்த மேஷத்தை லக்னமாக பாவித்தோம். நீங்கள் மற்றொரு அதாவது ரிஷபத்தை நீங்கள் லக்னமாக பாவித்து பாருங்கள். அந்த வகையில் ரிஷபத்தை லக்னமாக பாவிக்கும்போது 1ஆம் இடம் ரிஷபம் என்றால் 5ஆம் இடம் கன்னிமனை, 9ஆம் இடம் என்று பார்க்கும்போது பார்த்தோமேனால் மகரமனை 9ஆம் இடமாக வரும். அப்போது இந்த 1ஆம் இடத்துல துவங்கக்கூடிய நட்சத்திரம் எதுங்க? இந்த கார்த்திகை நட்சத்திரம் துவங்குது. அப்போ பார்த்திங்கன்னா துவக்க நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். சரி, இங்கே கன்னிமனையில் துவங்கக்கூடிய நட்சத்திரம், துவக்க நட்சத்திரம் எது? உத்திரம். அது யாருடைய நட்சத்திரம்? சூரியனின் நட்சத்திரம். சரி, இந்த மகரமனையிலே துவங்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது இங்கு துவங்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது உத்திராடம். உத்திராடம் என்பது சூரியன் நட்சத்திரம். அப்போது எந்த ஒரு லக்னத்தையும் திரிகோணமாக 1, 5, 9 என்று நீங்கள் பலனெடுத்து பார்த்தீர்களானால் அந்த 1ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த கிரகத்தின் நட்சத்திரமே 1, 5, 9 வரும். இப்படி இந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய இந்த திரிகோண அமைப்பில் சுப கிரகங்கள் அமரும்போது இந்த ஜாதகனுக்கு நடக்கக்கூடிய தசாகாலங்கள் நற்பலன்களை கொடுக்கும். அதுபோல் தீய கிரகங்கள் கேந்திரத்தில் அமரும்போது நற்பலன்களை கொடுக்கும் என்று நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கிறது. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் கேந்திரம், திரிகோணம் இவற்றில் அடங்கியுள்ள சூட்சுமங்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.